ஓகேங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நான் கட்சிக்காரன் ஹீரோ விஜித் சரவணன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க் படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் இருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான வில்லனாக நடிச்சிருக்கேன். ஸோ படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தில் எனக்கு இந்த ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் தந்ததுக்கு உறுதுணையாக இருந்த எனக்கு சிபாரிசு பண்ண எங்கள் கட்சிக்காரன் டைரக்டர் ஐயப்பன் சாருக்கும், இந்த படத்தோட டைரக்டர் முருகன் சாருக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் நட்ராஜ் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் டப்பிங்கில் பார்த்தேன். ரொம்ப ஒரு பயமுறுத்துகிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். என்னுடைய சீன்ஸு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். ஹாரர் சப்ஜெக்டில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக இருக்கும். நான் அதே மாதிரி ஏற்கனவே கட்சிக்காரன் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி நான் ஹீரோவை மட்டும்தான் நடிப்பேன்ட்டு சொல்லலை. ஹீரோவாகவும் நடிப்பேன், வில்லனாகவும் நடிப்பேன், ஏழையாகவும் நடிப்பேன், பணக்காரனாகவும் நடிப்பேன், பைத்தியக்காரனாகவும் நடிப்பேன், பிச்சைக்காரனாகவும் நடிப்பேன். ஏன்னா நடிக்கிறதுக்குன்றது வந்துட்டேன். நடிப்பு என்னோடய தொழில். ஸோ அதனால் வந்து எனக்கு சூட்டபுளான எந்த கேரக்டராக இருந்தாலும் நான் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இது வந்து எல்லா இயக்குனர்களும் கேட்டுட்டு எனக்கு இனி ஃப்யூச்சரில் நீங்கள் இயக்க போகிற திரைப்படத்தில் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் ஒரு 6 படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கேன். தோனி கபடி குழு, வேட்டை நாய் முக்கியமான படம், இது 2லேயும் வில்லனாக நடிச்சிருக்கேன். கட்சிக்காரன் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இப்போ கட்சிக்காரன் முடிச்சுட்டு நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். அதில் பார்க்கும் ஒரு படம், அது இல்லாமல் பாய் பெஸ்டி, பேயே துணை, ஜீவகாருண்யம், தலைப்புச் செய்திகள், உழவன் மகன், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அது வந்து கட்சிக்காரன் படத்தில் நான் ஹீரோவாக பண்ணது தான் தெரிஞ்சது. ஏன்னா வந்து கட்சிக்காரனோட கண்டென்ட் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. இப்போ வந்து கட்சிக்காரன் அமேசான்லேயும் அவைலபிள் இப்போது. ஸோ தேட்டரில் பார்க்க முடியாதவங்க அமேசானில் கட்சிக்காரன் படத்தை பார்க்கலாம். ஸோ மீதி படங்களும் வந்து எல்லாமே ஒரு வில்லனாகவும் பண்ணியிருக்கேன், ஆன்டி ஹீரோவாகவும் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஹீரோவாகவும் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஒன் பை ஒன்னாக வந்து ரிலீஸ் ஆகும் இனிமேல் தான். இதுக்கப்புறம் ஒரு 3 படங்கள் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதில் 2 படங்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்னும் அது இல்லாமல் ஒரு 3 படங்கள் வந்து கேரக்டர் ரோலு ப்ளஸ் வில்லன் ரோலு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பார்க்குறேன். எனக்கு பயங்கரமான ஸ்கோப்பாக இருக்கும். சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள படம். இதில் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் நான் ஒரு வில்லனாக வந்து பிரபலம் ஆவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கு உதாரணம் இந்த படத்தில் வந்து என்னோட இண்டிபெண்ட் சீன் மட்டுமே ஒரு 3.5 நிமிஷம் ப்ளே இருக்குது எனது. அந்த 3.5 நிமிஷம் ப்ளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸோடு வந்திருக்கும். அதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது நம்ம ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகன் சார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்து வர்ற படங்களும் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் உள்ள கேரக்டராக தான் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இருக்கும். பட் இப்போ 2 படத்தில் ஹீரோவுக்கு உண்டானது டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஹீரோவை நடிக்கிறதுக்கு 2 படம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மீதி 3 படங்களும் வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிக்கிறதுக்கு உண்டான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எல்லாம் மேற்கொண்டு இதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதுக்கு முன்னாடி சொன்ன படங்கள் 5 படமும் வந்து ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சவொடனே ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் ஆகிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப நல்ல படமாக இருக்கும். ஸோ பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், சேட்டலைட் நண்பர், டிவி சேனல் நண்பர்கள், ஸோ எல்லாருமே வந்து எங்கள் படத்துக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.